அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம செல் உயிரியல் லெசன் பார்க்க போறோம். செல் பயாலஜி. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7th நியூ புக்ல டெர்ம் 2ல இருக்கு. டோட்டலா 67 கேள்விகள் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். புக் இன்சைடு லைன் பை லைன் எடுக்கப்பட்ட கொஸ்டின் 51 பார்க்க போறோம். புக் பேக் கொஸ்டின் 16 கொஸ்டின்ஸ் இருக்கு. டோட்டலா 67 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க வீடியோ பார்க்குறவங்க பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த லெசன்ல எதை பற்றிலாம் டீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செல் நுண்ணு உறுப்புகள், அதாவது செல் ஆர்கனல்ஸை பற்றியும் அதோட ஃபங்க்ஷன், அது ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்புக்கும் ஒவ்வொரு பணி இருக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம ஆல்ரெடி 6th லெசன்லேயே நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதுல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பாயிண்ட்ஸ் இந்த லெசன்ல இருக்கு. ஸோ அந்த ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிக்கணும். அடுத்தது தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு, டிஃபரன்ஸ் என்ன? பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் சில நுண்ணுறுப்புகள் தாவர செல்ல மட்டும் இருக்கும், விலங்கு செல்ல இருக்காது. விலங்கு செல்ல இருக்கிறது தாவர செல்ல இருக்காது. அதோட பணிகள் என்ன? இந்த மாதிரி டிஃபரன்ஸை வச்சு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப்ல. ஸோ நம்ம அது படிக்கணும். ஸோ இந்த விஷயங்கள் பற்றி தான் இந்த செல் பயாலஜியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 67 கொஸ்டின் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். உயிரினத்தின் அடிப்படை செயலழகு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, உயிரினத்தோட நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் ஆர்கானிசமே என்னதான்? செல் தான். இது நமது உடல் பல செல்களால் ஆனது, சரிதான் இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, செல். உயிரினத்தின் அடிப்படை செயல் அலகு, ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப், ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் செல் தான். அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1, ஒரு செல் அமைப்பு என்பது ஒரு செல்லுக்குள் உள்ள பல நுண்ணுறுப்புகள் அல்லது செல்லின் பாகங்களை குறிக்கிறது. சரிதானே? ஒரு செல் அமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பல நுண்ணுறுப்புகளை குறிக்குது. அந்த நுண்ணுறுப்புகள் தான் செல்லோட பார்ட்ஸ், பாகங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூற்று 1 சரிதான். கூற்று 2 பாருங்க, செயல் என்பது ஒரு செல்லில் உள்ள ஒவ்வொரு பகுதி அல்லது நுண்ணுறுப்புகளின் செயல்பாடு. ஒரு செல்லோட செயல்பாடு அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய பகுதிகள், அதுல இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகளோட செயல்பாடா தான் இருக்கு. அப்போ இதற்கான விடை என்ன? கூற்று 1ம் சரி, 2ம் சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி அப்படிங்கறத இதற்கான விடை. தேர்ட் கொஸ்டினும் அதே மாதிரி சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1, கூற்று 2 கொடுத்திருக்காங்க. கூற்று 1ல பாத்தீங்கன்னா, செல்கள் என்பது உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருள். ஆமா, பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிங் ஒர்க்கே. ஓகே, ஸோ இப்போ செல்கள் தான் உயிரினங்களோட அடிப்படை கட்டுமான பொருள்னு சொல்றது கரெக்ட். நம்ம எப்படி கெமிஸ்ட்ரியில படிப்போம், எலமெண்ட் ஆட்டம் தான் எல்லா யூனிவர்ஸே மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ்னா கரெக்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் செல், உயிரினங்களோட அடிப்படை கட்டமைப்பு செல்லுங்கிறது சரிதான். அணுக்கள் என்பது ஆட்டம்ஸ், பருப்பொருள்களின் அடிப்படை கட்டுமான பொருள். ஓகேவா? ஸோ மேட்டர், பருப்பொருள் அப்படிங்கிறது மேட்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதுக்கு எது ஃபண்டமெண்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணுக்கள் தான். ஸோ இந்த ரெண்டுமே கரெக்ட். கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனித உடல் விலங்கு செல்களால் ஆனது. ஆமா, மனிதன், விலங்குகள் இதெல்லாமே விலங்கு செல்களால் ஆனதுதான் சரி. தாவரங்கள் தாவர செல்களால் ஆனது. இந்த 2 கூற்றுமே சரி. மனித உடல் விலங்கு செல்லால் ஆனது, தாவரங்கள் தாவர செல்லால் ஆனது. ஸோ கூற்று 1 மற்றும் 2 சரியா தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, சரியான விடையை காண்க. எதை வச்சு அப்படின்னா, ஒரு செல் உயிரினங்கள் யூனி செல்லுலார் ஆர்கானிசத்தை பொறுத்து கீழே ஒரு 4 டாபிக் கொடுத்துட்டு எது கரெக்ட், 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்குறாங்க. சில எளிமையான உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் மட்டுமே ஆனவை, அதைத்தான் நம்ம ஒரு செல் உயிரினங்கள்னு சொல்றோம். இது சரிதான். அவை ஒரு செல் உயிரினங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆமா, ஒரே ஒரு செல் தான் இருக்கு, அதனால ஒரு செல் உயிரினங்கள்னு சொல்றோம். நுண்ணோக்கியின் உதவியுடனே காண முடியும். ஆமா, அது ரொம்பவே சின்னதா இருக்கும். ஸோ நம்ம நுண்ணோக்கியை யூஸ் பண்ணி தான் பார்க்க முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா, கிளாமிடோமோனஸ், பாக்டீரியா, அமீபா ஆகிய உயிரினங்கள் ஒரே ஒரு செல்லால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரிதானே? கிளாமிடோமோனஸ், பாக்டீரியா, அமீபா இதெல்லாம் நம்ம 6த்லயே பார்த்தோம். எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலருக்கு ஆனவை. அந்த ஒரு செல் பல பணிகளை மேற்கொள்கிறது. ஆமா, பல செல் இருக்கும்போது ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும், ஒவ்வொரு நுண்ணுறுப்புக்கும் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும். இல்ல ஒரே ஒரு செல்லு தான் இருக்குன்னா அந்த ஒரு செல்லு தான் பல பணிகளையும் மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு. எதுக்கு? ஒரு செல் உயிரினங்களுக்கு. ஆக இது எல்லாமே சரியான விடைதான். சோ அனைத்தும் சரிதான். 5வது கொஸ்டினுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்க, சரியான விடையை காண்க. பல செல் உயிரினங்களை பொறுத்து, பல செல்
உயிரினங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, செல்கள் திசு, உறுப்பு, உறுப்பு மண்டலம் ஆகியவைகளாக அமைக்கப்பட்டுள்ளன. கரெக்ட் தான். செல்லெல்லாம் சேர்ந்தோம்னா திசு உருவாகும். திசுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு உறுப்புல பார்க்கலாம். உறுப்புகள்லாம் சேர்ந்து உறுப்பு மண்டலம் ஆர்கான் சிஸ்டத்தை உருவாக்குது. எதுல? பல செல் உயிரினங்கள்ல. சோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். பி பாத்தீங்கன்னா, பெரிய உயிரினங்கள் கண்ணுக்கு புலப்படுபவை. அவை பல செல்களால் ஆனவை. பெரிய பெரிய உயிரினங்கள் நுண்ணோக்கி நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா இட் இஸ் விசிபிள், கண்ணுக்கு புலப்படக்கூடியதாக இருக்குது. பல செல்களால் ஆனவையாக இருக்குது. அடுத்தது பாருங்க, பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்கின்றன. ஆமா, பல செல் உயிரினங்கள்ல பல செல் நுண்ணுறுப்புகள் அது எல்லாமே பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்கிறது. இப்ப இது கரெக்ட். பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு வெங்காயம் மற்றும் மனிதன் நுண்ணோக்கி மூலம் காண முடியும். எஸ், அது உள்ள பாத்தீங்கன்னா லேயர் லேயரா நம்ம நுண்ணோக்கி மூலமா பார்க்க முடியும். சோ வெங்காயம் மற்றும் மனிதன் இது வந்து பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்கிறது. பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. சோ இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்க, சரியான விடையை காண்க. செல்கள் ஒன்றாக சேர்ந்து திசுவை உருவாக்கும். கரெக்ட் இல்லையா? A group of cells is called tissue. திசு அப்படிங்கிறது என்ன? செல்களின் தொகுப்பு. அப்ப இது கரெக்ட் தான். திசுக்கள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பை உருவாக்கும், ஒரு ஆர்கனை உருவாக்குது அப்படிங்கிறாங்க. இது கரெக்ட் தான். உறுப்புகள் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலத்தை உருவாக்கும் சொல்றாங்க. அதுவும் சரிதான். உறுப்பு மண்டலம் உயிரினத்தின் பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது. இதுவும் சரிதான். ஓகே, ஒவ்வொரு உறுப்பு மண்டலமும், சுவாச உறுப்பு மண்டலம்னா அது சுவாசத்திற்காக உதவுது, கழிவு நீக்க மண்டலம்னா கழிவு நீக்கத்துக்கு உதவுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கான் சிஸ்டமும் உயிரினத்தோட பல்வேறு பணிகளை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே சரிதான். சோ அப்ப இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. அடுத்தது சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1, உயிரினங்களின் உடலில் பல வகை உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து பணிகளை மேற்கொள்கின்றது. ஆமா, நமக்கு ஒரு உறுப்பு மண்டலம் இல்ல, நமக்கு பல வகையான உறுப்பு மண்டலங்கள் வந்து உயிரினங்களுக்கு இருக்கு. அது அனைத்தும் ஒன்றிணைந்து பணிகளை மேற்கொள்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானதுதான். கூற்று 2 பாருங்க. எடுத்துக்காட்டு என்னன்னா, சுவாச மண்டலம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஜீரண மண்டலம் டைஜஸ்டிவ் சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலம் எக்ஸ்கிரீஷனரி சிஸ்டம், இரத்த ஓட்ட மண்டலம், சோ இந்த மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம், இந்த மாதிரி உயிரினங்கள்ல காணப்படுகிறது. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் பல வகையான பணிகளை ஒன்றிணைந்து நடத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது சரியான விடை என்னன்னா 2 கூற்றுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது சரியான விடையை காண்க. உடலில் பல வகை உறுப்புகள் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலங்களாக அமைக்கப்படுகின்றன. அதான் நம்ம போன கொஸ்டின்லயும் பார்த்தோம். இவை குறிப்பிட்ட தனி செயல்களை செய்யக்கூடியது. ஆமா, குறிப்பிட்ட ஒரு தனி செயல் இதுக்குன்னு இருக்கு. அதை நம்ம இந்த உறுப்பு மண்டலம் செய்து சரிதான். எடுத்துக்காட்டு சுவாச மண்டலத்துல வந்து பார்த்தோம்னா நாசி துவாரங்கள் இருக்குது, நாசி அறைகள், காற்று குழாய் மற்றும் நுரையீரல் போன்ற உறுப்புகளை கொண்டிருக்கும். இது சுவாச செயல்பாட்டில் பங்கு கொள்கிறது. சோ இது எல்லாமே கரெக்ட் தான். சுவாச மண்டலத்துல நாசி துவாரங்கள் இருக்கு, நாசி அறைகள் இருக்கு, காற்று குழாய் மற்றும் நுரையீரல் இந்த உறுப்புகள் எல்லாம் இருக்குது சுவாச மண்டலத்துல. சோ இது சுவாச செயல்பாட்டுல பங்கேற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். தாவரத்துல எப்படி இருக்குன்னா, தாவரத்தின் வேர் அமைப்பில் முதன்மை வேர், இரண்டாம் நிலை வேர், மூன்றாம் நிலை வேர் ஆகியவை காணப்படுகின்றது. இது சரிதான். தாவரத்தோட வேர் அமைப்புல முதன்மை வேர் இருக்கு, இரண்டாம் நிலை வேர் இருக்கு, மூன்றாம் நிலை வேர் இருக்கு. இந்த வேர்கள் தான் இது நீர் மற்றும் கனிமம் போன்றவற்றை கடத்துவதற்கும் தாவரத்தை நிலத்தில் நிலைப்படுத்தவும் இந்த வேர்கள் எல்லாம் பயன்படுகிறது, உதவுகிறது, அந்த ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது அனைத்துமே சரியாகத்தான் பொருந்திருக்கு. சோ விடை என்ன? அனைத்தும் சரி. அடுத்தது சரியான விடையை காண்க. வெவ்வேறு திசுக்களின் தொகுப்பானது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது செயல்களை செய்யக்கூடிய அமைப்பாகிறது. இது உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட். உறுப்புக்கு டெஃபினிஷன் இதுதான். வெவ்வேறு திசுக்களின் தொகுப்பானது ஒரு குறிப்பிட்ட செயல் அல்லது செயல்களை செய்யக்கூடிய அமைப்பாகிறது. இது உறுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இது கரெக்ட். மனித உடலில் வயிறு, கண், இதயம், நுரையீரல் போன்றவை உறுப்புகளாகும். இதுவும் சரிதான். தாவரங்கள் இலைகள், தண்டு மற்றும் வேர்கள் போன்ற உறுப்புகளை கொண்டிருக்கின்றன. கரெக்ட். தாவரத்துல இலைகள் இருக்கு, தண்டு, வேர்கள், இந்த மாதிரி பல்வேறு உறுப்புகள் இருக்குது. இவைகள் பல்வேறு வகை திசுக்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. சோ வெவ்வேறு டைப் ஆஃப் திசுக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது அனைத்துமே சரியாகத்தான் இருக்கு. அடுத்தது பாருங்க. திசு என்பது குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக உருவான செயல்களின் குழு. ஆமா, ஒரு திசுங்கிறது என்ன? செல்களோட குழு. குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்கு உருவான செல்களோட குழுவாகத்தான் திசு இருக்குது. சரிதான். ஒரே வடிவங்களாலான அல்ல பல வடிவங்களாலான செல்களை கொண்டு பொதுவான பணிகளை செய்யக்கூடியதா இருக்கும்.
திசு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷேப்பா இருக்கலாம், இல்லைன்னா பல டிஃப்ரெண்ட் ஷேப்பா இருக்கும். அப்பேற்பட்ட செல்களை கொண்டு பொதுவான பணிகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகள் நரம்பு திசு, எபித்தீலியல் திசு, இணைப்பு திசு மற்றும் தசை திசுக்களால் உருவாக்கப்படுகின்றன. கரெக்ட் தான். மனிதர்களுக்கு விலங்குகள்ல இந்த திசுக்கள்லாம் இருக்கு. நரம்பு திசு, எபித்தீலியல் திசு, இணைப்பு திசு, தசை திசு, இந்த மாதிரி இந்த திசுக்களால தான் உருவாகுறது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். தாவரங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, தாவரங்கள்ல கடத்தும் திசு டிரான்ஸ்போர்ட் திசு இருக்கு, புறத்தோல் திசு ப்ரொடெக்டிவ் திசு இருக்கு, அடிப்படை திசுக்கள் கிரவுண்ட் டிஷ்யூஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து தாவரங்கள்ல காணப்படக்கூடிய திசுக்கள் வெவ்வேறு வேலையை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது சரிதான். ஸோ இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. நீங்க வந்து இந்த வீடியோ பதிவை பார்த்தா கேட்டா மட்டுமே போதும், அந்த லெசனே நம்ம படிச்சிடலாம். புக் எடுக்க தேவையில்ல. புக்கை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனா இருக்கும். அதனாலதான் அனைத்தும் சரி அனைத்தும் சரிங்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்க. அப்ப நீங்க அதை ஃபுல்லுமே அந்த புக்கு லைன் எல்லாம் படிச்சிடுறீங்க, பாயிண்டா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, சரியான விடையை காண்க. ஒரு செல்லின் உள்ளே பல மிகச்சிறிய அமைப்புகள் உள்ளன. அவை செல் நுண்ணுறுப்புகள் எனப்படுகிறது. அதைத்தான் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிதான். ஒரு செல்லின் உள்ளே பல மிகச்சிறிய அமைப்புகள் இருக்குது. அதைத்தான் நம்ம செல் நுண்ணுறுப்புகள்னு சொல்றோம். ஏ ஆப்ஷன் கரெக்ட். நுண்ணுறுப்புகள் செல்லிற்கான அனைத்து தேவைகளும் வழங்குகிறது. இந்த செல்லுக்கு என்ன தேவை, செல்லுக்கு தேவையான அனைத்தையுமே வழங்குவது அந்த செல் ஆர்கனல்ஸ் நுண்ணுறுப்புகள் தான். சோ பி ஆப்ஷனும் கரெக்ட். நுண்ணுறுப்புகள் தங்கள் செயலின் மூலம் உணவு வழங்குவதற்கும், கழிவுகளை அகற்றுவதற்கும், உயிரை பாதுகாப்பதற்கும், செல்லை சரி செய்வதற்கும், செல்லை வளரச் செய்வதற்கும், இனப்பெருக்கம் செய்யவும் உதவுகிறது. சோ செல்லுக்கான அனைத்து தேவையும் இதுதான். கழிவு அகற்றணும், உயிரை பாதுகாக்கணும், உணவு வழங்கணும், அதுக்கப்புறம் வளரச் செய்யணும், இனப்பெருக்கம் ரீப்ரொடக்ஷன் பண்ணும். இது எல்லாமே தான் செல்லுக்கு தேவை. இது அனைத்துமே செய்யறது என்ன உறுப்பு? செல் நுண்ணுறுப்பு. அடுத்தது பாருங்க, நுண்ணுறுப்புகள் ஒவ்வொன்றும் செல்லிற்கு ஒரு குறிப்பிட்ட செயலில் ஈடுபடுகின்றன. ஆமா, செல்லுக்கும் ஒவ்வொரு செயல். இப்ப மைட்டோகாண்ட்ரியான்னு பார்த்தா அது ஆற்றல் மையமாக செயல்படுகிறது. அந்த மாதிரி பாதுகாப்புனா லைசோசோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு, செல் பாதுகாப்புக்கு உதவுது. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நுண்ணுறுப்புகளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட செயல்ல ஈடுபடுது. செல்லில் ஒரு நுண்ணுறுப்பு அதன் செயலை நிறுத்திவிட்டால் அந்த செல் செயலே இழந்து விடும். ஓகேவா? சோ சுத்தமாவே அந்த செல் வந்து செயல் இழந்து விடும். அது டிஸ்ட்ராய் ஆயிடும். சோ ஒரு நுண்ணுறுப்பு வந்து அத செயலை நிறுத்தினா, இப்ப பாதுகாப்பு லைசோசோம் இல்ல, அதோட செயலை நிறுத்திடுச்சுன்னா அந்த செல்லே போச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி அது ஒரு நுண்ணுறுப்பு வந்து இழந்தா கூட அந்த செல்லே வந்து பயனிழந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது அனைத்துமே சரியாகத்தான் இருக்கு. இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்க, டேஸ் என்பது தாவர செல்லில் செல்லை சுற்றியுள்ள ஒரு சுவர். இது செல்லை பாதுகாக்கவும் அதன் வடிவத்தை நிலைப்படுத்தவும் பயன்படுகிறது. செல்லை பாதுகாக்கவும் அதோட வடிவம், செல்லுக்கே ஷேப் கொடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் சுவர் தான். ஓகே, செல் வால் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இது வந்து தாவர செல்ல மட்டும்தான் நமக்கு காணப்படுகிறது. தாவர செல்லை சுற்றியுள்ள ஒரு சுவர். அடுத்து பாருங்க, டாஸ் என்பது தாவர செல்லில் பசுமை நிறம் உடைய கணிகங்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளது. ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. எது வந்து பாத்தீங்கன்னா தாவர செல்ல பசுமை நிறம் உடையதாக இருக்கிறது, அதிக அளவு இது இருக்கும், ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுகிறது அப்படின்னா அதற்கான விடை என்ன? பசுங்கணிகம். இதுதான் பசுமை நிறம் கொண்டதாக இருக்கிறது, ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படும் வண்ணம் இருக்கிறது. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. குளோரோபிளாஸ்ட். CHLOROPLAST, குளோரோபிளாஸ்ட். அப்படியே குளோரோபிளாஸ்ட்னே உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல கொடுத்துடலாம். அதனால இந்த டேர்ம் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, டாஸ் என்பது தாவர செல்லில் கனிம வேதி மூலக்கூறு மற்றும் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்குது. எந்த ஒரு பகுதி, எந்த ஒரு நுண்ணுறுப்பு தாவர செல்ல ஆர்கானிக், இன்ஆர்கானிக், கனிம வேதி மூலக்கூறுக்குள் மற்றும் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்குகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதற்கான விடை பாத்தீங்கன்னா பெரிய குமிழ்கள், லார்ஜ் வேக்யூல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜா இருக்கும் தாவர செல்ல, பெருசா இருக்கும் தாவர செல்ல, விலங்கு செல்ல சின்னதா தான் இருக்கும் இது அந்த நுண்ணுறுப்பு. அடுத்த கேள்வி அதுதான். டாஸ் என்பது விலங்கு செல்லில் கோள வடிவம் கொண்டு ஒரு ஜோடியாக காணப்படும் செல் பகிப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை பெருக்கமடைய செய்கிறது. டாஸ் என்பது விலங்கு செல்ல கோள வடிவம் கொண்டு ஒரு ஜோடியாக காணப்படும் செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை பெருக்கமடைய செய்கிறது அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன பேருன்னா சென்ட்ரியோல்ஸ்.
சென்ட்ரியோல். அடுத்து பாருங்க, டேஸ் என்பது விலங்கு செல்லில் கரிம கனிம வேதி மூலக்கூறுகள் மற்றும் நீர் செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறிய குமிழ்கள். இதே பெரிய குமிழ்கள் வேக்யூல்ஸ் எதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவர செல்லுக்கு பார்த்தோம். சிறிய குமிழ்கள் வந்து விலங்கு செல்லுக்கு பாக்குறோம். அப்ப தாவர செல் விலங்கு செல்லுக்கு உள்ள ஒரு வேறுபாடு, சிறிய குமிழ்கள் விலங்கு செல்ல இருக்கு, பெரிய குமிழ்கள் தாவர செல்ல இருக்கு. இந்த ரெண்டுமே செய்யக்கூடிய பணி ஒண்ணுதான். என்ன பணி பண்ணுது? கரிம கனிம வேதி மூலக்கூறுகள், நீர் இத செல் உறுப்புகளுக்குள்ள கொண்டு போய் ஆதரவு வழங்குகிறது. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, டேஸ் என்பது செல்லின் கட்டுப்பாட்டு மையம், கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் அ செல் அப்படின்னு சொல்றோம். இதுதான் பெரிய செல். செல்லிலேயே ஒரு பெரிய உறுப்பு அப்படின்னா இதுதான். அது என்ன அப்படின்னா நியூக்ளியஸ், உட்கரு. உட்கரு தான் செல்லோட கட்டுப்பாட்டு மையம்னு சொல்றோம். இதுதான் பெரிய செல் உறுப்பாக செயல்படுகிறது. அடுத்தது பாருங்க, 19வது கேள்வி. டேஸ் ஆர்என்ஏவை பெற்றுள்ளது. புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைக்கிறது. எது வந்து எந்த நுண்ணுறுப்பு? ஆர்என்ஏ இருக்கு அந்த நுண்ணுறுப்புல, புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைபோசோம். ரைபோசோம்ல ஆர்என்ஏ இருக்குது, புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடை ஒன்றிணைக்கிறது. அடுத்து பாருங்க, டேஸ் என்பது செல் ஜவ்வு உள்ளடக்கியது. செல் ஜவ்வை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுறுப்பு. உட்கவிரை தவிர, உட்கரு நியூக்ளியஸை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படும். உட்கருவை தவிர செல்லின் அனைத்து பகுதியிலும் காணப்படுவது என்னன்னா சைட்டோபிளாசம். இதற்கான விடை என்ன? சைட்டோபிளாசம். ஒரு செல் எடுத்துக்கோங்க, அதுல உட்கருவை விட்டுட்டு மீதி இருக்கிற பகுதியெல்லாம் என்ன சொல்றோம்? சைட்டோபிளாசம் சொல்றோம். அடுத்தது, டேஸ் என்பது தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற ஜவ்வு ரைபோசோம்கள் இணைந்து புரத சேர்க்கைக்கு உதவுகிறது. புரோட்டீன் சிந்தசிஸ், புரத சேர்க்கைக்கு உதவுவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல். எண்டோபிளாச வலைப்பின்னல் இதுதான் தட்டையா இருக்கு, குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்டுள்ளதாக இருக்கிறது. ரைபோசோம்கள்ல இணைந்து புரதம் சேர்க்கை, புரோட்டீன் அடிஷன் ஆகிட்டே வரும். புரத சேர்க்கைக்கு உதவுவது எதுன்னா எண்டோபிளாச வலைப்பின்னல். அடுத்து பாருங்க, சரியான கூற்றை ஆராய்க. மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல் சுவாச உறுப்பு. இவை செல்லுக்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடிபி என்ற மூலக்கூறினை வழங்குகிறது அப்படிங்கிறது சரிதான். ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியா தான் செல்லோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லோட சுவாச உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா தான். செல்லுக்கு ஏடிபி, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், ஏடிபினா என்னன்னு கூட கேட்கலாம். அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறை வழங்குறது மைட்டோகாண்ட்ரியா. இல்லைன்னா எந்த செல் நுண்ணுறுப்பு ஏடிபி மூலக்கூறை வழங்குகிறதுன்னு கேட்டாலும் மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அது என்னன்னு நீங்க புக்ல படிச்சிருப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கூற்று 2 பாருங்க, இவை செல்லில் சக்தியை வழங்குகிறது. ஆமா, இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? செல்லுக்கு சக்தியை வழங்குகிறது. அதனால இதுக்கு என்ன பேருன்னா ஆற்றல் மையம், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ விடை நானே சொல்லிட்டேன். சோ இதற்கான விடை என்ன அப்படின்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் ஹவுஸ் ஆஃப் த செல், செல்லின் ஆற்றல் மையம்னா என்னன்னு கேட்பாங்க. சுவாச உறுப்புனா என்னன்னு கேட்பாங்க. ஏடிபி மூலக்கூறை தருவது என்னன்னு கேட்பாங்க. இது அனைத்துக்குமே ஒரே விடைதான், மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து ஒரு செல் நுண்ணுறுப்பு. அடுத்து பாருங்க, டேஸ் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள நொதிகளை, என்சைம்னு சொல்லுவோம் நொதிகளுக்கு, நொதிகளை சுரந்து செல் இடைவெளிக்கு கடத்துகிறது. எந்த அமைப்பு, எந்த செல் ஆர்கனல் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள நொதிகளை சுரந்து செல் இடைவெளிக்கு கடத்துகிறது? இன்ட்ரா செல்லுலர் டிரான்ஸ்போர்ட். இன்ட்ரா செல்லுலர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாவே நமக்கு கோல்கை பாடி, கோல்கை உடலம், கோல்கை அப்பாரட்டஸ்னு சொல்லுவாங்க. சோ கோல்கை காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல இந்த 2 பேருமே சொல்லுவாங்க. சோ இதுதான் என்ன பண்ணுது? நொதிகளை சுரந்த என்சைமை செக்ரேட் பண்ணி செல் இடைவெளிகளுக்குள் கடத்துகிறது. அடுத்து பாருங்க, பொருத்துகள்ல எது சரியானது அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. சரியானது, எபிதீலியல் செல்கள் தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்கள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது. இது கரெக்டான பொருத்தமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது கரெக்டான பொருத்தம் தான். எபிதீலியல் செல்கள் தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்கள் உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது. கரெக்ட் தான். தசை செல்கள் நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமாக இருக்கிறது.
சுருங்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றது. சோ இது கரெக்ட் தான். தசை செல்கள் நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவமாகும் சுருங்கி விரிவடையும் தன்மையால் தசைகளின் இயக்கத்திற்கு உதவுகின்றன. சரிதான். நரம்பு செல்கள் நரம்பு செல்லின் உடலம் கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டவை. கரெக்ட். நரம்பு செல்கள் உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்கிறது. இது கரெக்ட் தான். நரம்பு செல்லோட பணி என்ன? உடலோட செயல்களை ஒருங்கிணைக்கிறது மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்கிறது. அடுத்தது இரத்த சிவப்பு செல்கள் வட்ட வடிவம் கொண்டதாக இருக்கிறது. இருபுற குழி பை கான்கேவ்னு சொல்லுவாங்க. பை கான்கேவ் ஷேப்பு மற்றும் தட்டு வடிவமானது டிஸ்க் வடிவமானது. இதோட பணி என்னன்னா இரத்த சிவப்பு செல்கள் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறது. கரெக்ட் தான். அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிக்கிறது. இதுவும் கரெக்ட் தான். சோ சிவப்பு அணுக்களோட ஒர்க் இதுதான். சோ இது எல்லாமே கரெக்டாவே பொருந்திருக்கு. அதோட ஒர்க் நேராவே கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான விடை என்ன? அனைத்தும் சரி. அடுத்தது சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1. செல் அமைப்பு சில பொதுவான அமைப்பை பெற்றுள்ளன. அவை செல் ஜவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு. ஆமா, செல்லோட அமைப்பு தாவர செல்லாகட்டும் விலங்கு செல்லாகட்டும் இந்த 3 பொதுவா இதுதான் பொதுவான அமைப்பு. என்னது? செல் மெம்பரேன், செல் ஜவ்வு, சைட்டோபிளாசம், உட்கருவை தவிர்த்த பகுதி எல்லாமே சைட்டோபிளாசம்னு சொல்லுவோம். அடுத்தது உட்கரு. கூற்று 2 என்னன்னா பெரும்பாலான யூகாரியோட்டிக் செல்களில் காணப்படுவது உட்கரு. நமக்கு தெரியும் 2 வகையான செல் இருக்கு. யூகாரியோட்டிக், ப்ரோகாரியோட்டிக்னு சொல்லிட்டு. அதுல யூகாரியோட்டிக் செல்ல அதிகமா காணப்படுவது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உட்கரு. சோ இந்த 2 கூற்றுமே சரியாக தான் இருக்குது. சோ இதற்கான விடை என்ன? கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்து 26வது கேள்வி. விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது பிளாஸ்மா சவ்வு. ஆமா, செல்ல சுத்தி செல் சுவர் கிடையாது விலங்கு செல்லுக்கு. அதனால அதுக்கு எல்லையாக இருக்கிறது என்ன? விலங்கு செல்லுக்கு பிளாஸ்மா சவ்வு தான். கரெக்ட் தான். இது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பிளாஸ்மா சவ்வை என்னன்னு சொல்றோம்னா செல் ஜவ்வு அப்படின்னு சொல்லுவோம். செல் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன் ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே. டேஸ் என்பவர் செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர். யார் கார்டியன் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு வீட்டுக்கே கார்டியன் என்ன? இந்த வீட்டோட கதவு, கேட் இல்லையா? அத மாதிரி ஒரு செல்ல தாங்கிறது, செல்ல காப்பது, அந்த செல்ல நிலைத்தன்மை கொண்டு வர்றது, செல்லுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறது. இது எல்லாமே எதுதான் பாத்தீங்கன்னா செல் சுவர், செல் வால். இதுக்குள்ளதான் செல் மெம்பரேன் அப்படின்னு ஒரு ஜவ்வு இருக்கும். அதான் பிளாஸ்மா ஜவ்வு, பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, செல் சுவர் பற்றி சரியான விடையை காண்க. செல் சுவரை பத்தி என்னென்னலாம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் செல்ல தாங்குபவர், பாதுகாப்பவர். சோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். செல் சுவர் விலங்கு செல்களில் பாதுகாப்பு அரணாகவும் ஒழுங்கற்ற வடிவத்தையும் கொண்டிருக்கின்றன. ஆமா, இது சரிதான். தாவர செல்கள் ஒழுங்கான திடமான வடிவத்தை கொண்டிருக்கின்றன. ஏன்னா அங்க செல் சுவர் இருக்கு. அடுத்தது தாவர செல்லில் செல் ஜவ்விற்கு வெளியே சுற்றி, வெளிப்புறம் சுற்றி கூடுதல் அடுக்குகளை கொண்டிருக்கின்றன. இது செல் சுவர் என்று அழைக்கப்படுகிறது. இது கரெக்ட். அடுத்தது இந்த இடத்துல செல் ஜவ்வுன்னு சொல்லி மாத்திக்கோங்க. செல் ஜவ்வு விலங்கு செல்களில் பாதுகாப்பு அரணாகவும் ஒழுங்கற்ற வடிவத்தையும் கொண்டிருக்கின்றன. ஏன்னா செல் சுவர் விலங்கு செல்ல கிடையாது. அடுத்தது செல் சுவர் தாவர செல்லிற்கு பாதுகாப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கான சட்டமாக செயல்படுகிறது. கரெக்ட் தான். செல் சுவர் தாவர செல்லிற்கு பாதுகாப்பு, உறுதிப்பாட்டிற்கான சட்டகமாக இருக்குது. கரெக்ட். செல் சுவர் பல்வேறு கலவைகளால் ஆனது. ஆமா, நிறைய அதுல கலவைகள் இருக்குது. செல்லுலோஸ் தாவர செல்லிற்கான வடிவத்தை தருகிறது. கரெக்ட். செல்லுலோஸ் தாவர செல்லிற்கான வடிவத்தை தருகிறது. இது சரிதான். சோ மேற்கண்ட அனைத்துமே செல் சுவரை பற்றி சரியான விஷயமா தான் பார்க்கப்படுது. அடுத்தது பாருங்க, டேஸ் என்பது அதிக உயரத்திற்கு வளர்ந்து விட்டாலும் கூட தாவரங்கள் உறுதியாகவும் நேராகவும் இருக்க அனுமதிக்கிறது. எது அதிக உயரத்துக்கு வளர்ந்துட்டால் கூட தாவரங்கள் உறுதியாகவும் நேராகவும் இருக்க உதவுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுலோஸ். சோ இதற்கான விடை என்ன? செல்லுலோஸ் தான். அடுத்தது டேஸ் என்றழைக்கப்படும் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்துக் கொள்கிறது. ஒவ்வொரு செல்லும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற செல்லோட இணைத்துக் கொள்கிறது. அதற்காக ஒரு சிறு துவாரம் இருக்கு. அந்த துவாரத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைலைட்டாவே புக்ல கொடுத்திருப்பாங்க. பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ஓகே, பிளாஸ்மோடெஸ்மாட்டா அப்படிங்கிறது தான் அந்த துவாரத்தோட பெயர். அடுத்து சரியான கூற்றை ஆராய்க. 2 கூற்று இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க,
சைட்டோபிளாசம் செல்லின் இயக்க பகுதி அல்லது செல் இயக்கத்தின் பகுதின்னு சொல்றோம். ஆமா, உட்கருவை தவிர்த்து செல் இருக்கிறத சைட்டோபிளாசம் சொல்றோம். இதுதான் செல்லோட இயக்க பகுதி அல்லது செல் இயக்கத்தின் பகுதி என்று அழைக்கப்படுகிறது. கரெக்ட் தான். அடுத்தது வெங்காயத்தை உரித்தெடுத்து நழுவத்தில் வைத்து கூட்டு நுண்ணோக்கியின் மூலம் பார்க்கும் போது ஒவ்வொரு செல்லும் செல் ஜவ்வின் மூலம் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய பகுதியாக நம்ம பார்க்கிறோம். இது சிறிய சாயம் ஏறிய பகுதியாக இருக்கும். இதைத்தான் நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ இந்த ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். இது அப்படியே புக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த பாயிண்ட் அப்படியே நீங்க எழுதிக்கலாம் சைட்டோபிளாஸ்டுக்கு. சோ கூற்று 1 மற்றும் 2 சரி. டேஸ் என்பது செல் சவ்வை உள்ளடக்கிய செல்லின் அனைத்து பகுதிகள் கொண்ட ஆனால் உட்கருவை தவிர்த்து உள்ள பகுதி. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். உட்கருவை தவிர்த்து இருக்கக்கூடிய பகுதி, ஆனா செல் சவ்வை உள்ளடக்கிய பகுதி எதுனா இதற்கான விடை என்னன்னா சைட்டோபிளாசம். அடுத்தது சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1 வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசம் சைட்டோசால் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது. இது கரெக்ட் தான். சைட்டோபிளாசம் சைட்டோசால் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி. கூற்று 2 பாருங்க. சைட்டோசால் என்பது நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற 70% மற்றும் 70%இலிருந்து 90% அளவு நீரால் ஆனது. இதுதான் இயக்க பகுதின்னு சொல்வோம் சைட்டோபிளாசம் தான். இது வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா நிறமற்றதாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ரெண்டுமே சரிதான். ஓகே, சோ சைட்டோபிளாசம் என்னது? சைட்டோசால் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளால் ஆனது. சைட்டோசால் வந்து நீர் நிறைந்த ஜெல்லி போன்ற 70% இருந்து 90% அளவு நீரால் ஆனது. பொதுவாக இது நிறமற்றதாக காணப்படுகிறது. சோ இந்த ரெண்டு கூற்றுமே சரியாகத்தான் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்து பாருங்க, சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1, உட்கருவின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருள் புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படுகிறது. உட்கருக்கு உள்ளேயும் சரி, உட்கருக்கு வெளியே இருக்கிறது, இது எல்லாத்தையுமே சேர்ந்து புரோட்டோபிளாசம் சொல்றோம். சோ புரோட்டோபிளாசம் ஈக்குவல் டு சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு அப்படின்னு சொல்லலாம். கூற்று 2 பாருங்க. உட்கருவின் உள்ளே உள்ள திரவம் அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம்னு சொல்லுவோம். உட்கருக்குள்ள இருக்கிற திரவத்தை என்னன்னு சொல்றாங்க? அணுக்கரு திரவம் இல்லைன்னா நியூக்ளியோபிளாசம் அப்படிங்கிற பேரு இருக்கு. இந்த ரெண்டுமே சரிதான். கூற்று 3 பாருங்க. உட்கருவுக்கு வெளியே சைட்டோபிளாசம் என அழைக்கப்படுகிறது. உட்கருவுக்கு வெளியே உள்ள பகுதிகள் எல்லாத்தையும் சைட்டோபிளாசம்னு சொல்றோம். சோ நமக்கு செல் சவ்வு, சைட்டோபிளாசம், உட்கரு, உட்கருவையும் சேர்த்தி சைட்டோபிளாசம் உட்கரு ரெண்டையும் சேர்த்தி தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? புரோட்டோபிளாசம் சொல்றோம். சோ இந்த புரோட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் மாத்தி மாத்தி கேட்டு இருப்பாங்க. இத தெளிவா நீங்க படிச்சுக்கணும். சோ இந்த 3 கூற்றுகளுமே சரிதான். சோ ஒரே ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டோபிளாசம் ஈக்குவல் டு சைட்டோபிளாசம் மற்றும் உட்கரு, சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ உட்கருவுல இருக்கக்கூடிய திரவத்தை என்ன சொல்றாங்க? அணுக்கரு திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம்னு சொல்றாங்க. சோ இந்த நியூக்ளியோபிளாசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சரியான கூற்றை ஆராய்க. கூற்று 1, நாம் சாப்பிடும் உணவை செரிமானம் செய்து ஆற்றலை பெற மைட்டோகாண்ட்ரியா அவசியமாகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஆற்றல் மையம், ஏடிபிங்கிற மூலக்கூறு இருக்குது, சுவாசத்திற்கு பயன்படுகிறது மைட்டோகாண்ட்ரியா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ கூற்று 1 கரெக்ட் தான். கூற்று 2 பாருங்க. சைட்டோபிளாசத்திற்குள் காணப்படும் உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, உட்கரு தவிர்த்து இருக்கிறத சைட்டோபிளாசம் தானே சொல்றோம். இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ள காணப்படுகிற உறுப்பு தான் மைட்டோகாண்ட்ரியா. இதுதான் செல்லோட ஆற்றல் மையம். ஏன்னா நாம் சாப்பிடும் போது செரிமானம் செய்து ஆற்றலை பெற வைக்கிறது. கூற்று காரணம் கேட்டாலும் இந்த ரெண்டுமே சரிதான். காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிதான். சரிங்களா? அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது மைட்டோகாண்ட்ரியாவோட வடிவத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. கூற்று 1 பாருங்க. மைட்டோகாண்ட்ரியா கோள அல்லது குச்சி வடிவிலான இரட்டை ஜவ்விலான நுண்ணுறுப்பாகும். கரெக்ட் தான். மைட்டோகாண்ட்ரியா கோள வடிவம் அல்லது குச்சி வடிவில் ஆன இரட்டை ஜவ்வாலான நுண்ணுறுப்பாகத்தான் இருக்குது. சரி. கூற்று 2 பாருங்க. காற்று சுவாச வினைகளில் ஈடுபட்டு ஆற்றல் வெளியீடு செய்யப்படுகிறது. காற்று சுவாசம்னா ஏரோபிக், காற்று இல்லா சுவாசம்னா ஆனரோபிக்னு சொல்லுவாங்க. எனவே இது செல் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 3, மைட்டோகாண்ட்ரியாவால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. கரெக்டா? எல்லா மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டிஸ்க்கும் இந்த மைட்டோகாண்ட்ரியாவால உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் தான் வந்து காரணமாக இருக்கிறது. சோ அப்ப இதற்கான விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 கூற்றுகளும் சரி. கூற்று 1, 2 மற்றும் 3 சரி. அடுத்து பாருங்க, சரியான விடையை காண்க. பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட பத்தி சொல்லியிருக்காங்க.
பசுங்கணிகம் தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள். கரெக்ட் தான். அதுலதான் குளோரோபில் வரும். சோ இது கரெக்ட் தான். பசுங்கணிகம் என்பது ஒரு வகை கணிகம். தாவர செல்களில் மட்டுமே பசுமை நிற நுண்ணுறுப்பாக இருக்கின்றது. கரெக்ட். தாவர செல் பிளான்ட் செல்ல மட்டும்தான் பார்க்க முடியும் பசுமை நிற நுண்ணுறுப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். சோ இது கரெக்ட். விலங்கு செல்களில் இது காணப்படுவதில்லை. பசுங்கணிகம் விலங்கு செல்களில் கிடையாது அப்படின்னு சொன்னா இந்த பாயிண்ட் வந்து கரெக்ட் தான். கணிகம் 2 வகைகளாக இருக்கிறது. இந்த பசுங்கணிகத்துல 2 வகையா வந்து இருக்குது. ஒண்ணு நிறமுள்ள மற்றும் நிறமற்ற கணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறமற்ற கணிகம்க்கு தான் வெளிர்கணிகம் அப்படின்னு பேரு. சோ இந்த எல்லாமே கரெக்ட். அனைத்தும் கரெக்ட். பசுங்கணிகத்தை பத்தின அனைத்துமே சரியாக இருக்கிறது. அடுத்தது சரியான விடையை காண்க. சூரிய ஆற்றலில் இருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு பசுங்கணிகம். ஆமா, அதனால தாவர செல்ல வந்து இருக்குது. தாவரங்கள்ல ஒளிச்சேர்க்கை செய்கிறது. சோ சூரிய ஆற்றலில் இருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பசுங்கணிகம். இதில் உள்ள நிறமி என்னன்னு சொன்னா பச்சையம். குளோரோபில்ல தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பச்சையம் அப்படின்னு சொல்றாங்க. பச்சையம் சூரியனின் ஒளியாற்றலை பெற்று வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிக்கிறது. இது கரெக்ட். பச்சையம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரியனோட ஒளி ஆற்றலை பெற்று, சோ லைட் எனர்ஜி வந்து என்ன ஆகுது அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியா ஃபார்ம் ஆகுது. சோ ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலா மாறும்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும் இல்லைங்களா? சோ அதுதான் வந்து சொல்றாங்க. அடுத்தது 4வது ஆப்ஷன் பாருங்க. தாவரமும் விலங்குகளும் பச்சையத்தை பயன்படுத்துகின்றன. ஆமா, தாவரமும் சரி விலங்குகளும் பச்சையத்தை பயன்படுத்துது. விலங்குகளில் பசுங்கணிகம் இல்லை, ஆகையால் அது ஒளிச்சேர்க்கை செய்வதில்லை, ஆதலால் தாவரங்களை சார்ந்துள்ளது அப்படின்னு சொல்றோம். சோ இது அனைத்துமே சரியாகத்தான் இருக்கு. சோ ஆப்ஷன் எஃப் அனைத்தும் சரியானதாக இருக்கிறது. அடுத்து 39வது கேள்வி. சரியான விடையை தேர்வு செய்க. மூல செல்கள் எம்பிரியோனிக் ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ்லயே இருக்கும். நீங்க நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. மூல செல்கள் எந்த ஒரு வகை செல்லுக்குள் செல் பிரிதல் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சி அடையும் திறன் உடையது. மூல செல் எந்த வகையான செல்லுக்குள்ள போனாலும் செல் பிரிஞ்சு இனப்பெருக்கம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மூல செல்கள் மிகவும் ஆச்சரியமானவை. அந்த அளவுக்கு வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும். கருவிலிருந்து பெறப்படும் மூலச்செல்கள் மிகவும் சிறப்பானது. அதுதான் எம்பிரியோனிக் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லுவா. மூலச்செல்கள்னா ஸ்டெம் செல், கருவிலிருந்து பெறப்படுதுன்னா எம்பிரியோனிக் ஸ்டெம் செல். ஏனெனில் உடலில் உள்ள எந்த ஒரு செல்லாகவும் அவை மாறக்கூடியதாக இருக்கிறது. எந்த விதமான செல்லாகவும் அது மாறிடும். எது? எம்பிரியோனிக் செல், ஸ்டெம் செல். அதாவது இரத்த செல்கள், நரம்பு செல்கள், தசை செல்கள் அல்லது சுரப்பி செல்கள் இதெல்லாமே. எனவே அறிவியல் அறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் சில நோய்களை குணப்படுத்தவும் தடுக்கவும் மூலச்செல்களை பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக முதுகு தண்டில் ஏற்படக்கூடிய காயம், இன்னும் சில விஷயங்கள் மருத்துவ ஃபீல்ட்ல வந்து இந்த ஸ்டெம் செல் தெரப்பிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸ்டெம் செல்ஸை வந்து யூஸ் பண்றாங்க. ஏன்னா அது எந்த செல்லாகவும் மாற்றம் அடையக்கூடியது. இது ஒரு மிகவும் ஆச்சரியமானதாக ஒன்றாக இருக்கிறது. சோ இது அனைத்துமே சரி. இப்போ அனைத்தும் சரிங்கிறது தான் ஆன்சர். இது பாக்ஸ் கொஸ்டின் இருக்கு. கொஞ்சம் இன்டென்சிவா படிச்சுக்கோங்க. அடுத்தது சரியான விடையை காண்க. பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் கணிகங்கள். ஆமா, ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு கலர்ல வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குது இல்லையா? சோ அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ட். பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணம். ஆமா, பசுங்கணிகம் தான் பச்சை கலர். தாவரத்தின் பச்சை நிறத்திற்கு காரணம் பசுங்கணிகம் தான். வண்ணக்கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது. வண்ணக்கணிகங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மலர், அதாவது பிளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்களா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுக்கறது எதுனா வண்ணக்கணிகங்கள். அடுத்தது பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகளாக மாறுகிறது. பழங்கள் பழுக்கும் போது பசுங்கணிகங்கள் தான் என்னவா மாறுது? வண்ணக்கணிகங்களாக மாறுது. அதுதான் மலர்கள் மற்றும் பழங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரை வந்து கொடுக்குது. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது. இதுதான் காய் கனியாவதுக்கு ரகசியமாக இருக்கிறது. அப்ப அது சேர்த்து வைக்கிற ஸ்டார்ச் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் என்ன ஆகுதுன்னா சர்க்கரையா மாறுது. சோ அப்படி மாறும்போது அதுதான் என்ன ஆகுதுன்னா கனியாவதற்கான ரகசியம். இன்ஃபேக்ட் வந்து இந்த கனிகளுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் கொடுக்கறதே இந்த வண்ணக்கணிகங்கள் தான். பசுங்கணிகம் தான் வண்ணக்கணிகமாக மாறுகிறது. இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்டார்ச் வந்து சர்க்கரையா மாறுது. காய் வந்து கனியாகுவதோட ரகசியமே இந்த ஸ்டார்ச் சர்க்கரையாகிறது தான். சோ இதே நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஜவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள அமைப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது.
சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள அமைப்பு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோல்கை உறுப்புகள்னு சொல்லுவாங்க. கோல்கை பாடிஸ். இதுதான் நொதிகளை சுரக்கிறது. ஓகே. சோ இதற்கான விடை என்னன்னா கோல்கை உறுப்பு. அடுத்தது பாருங்க, உணவு செரிமானம் அடைய செய்வது, உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுவது எந்த நுண்ணுறுப்புன்னு கேக்குறாங்க. எந்த செல் நுண்ணுறுப்பு உணவு செரிமானத்திற்கும் உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்க்கிற பணிகள்ல ஈடுபடுது அப்படின்னா இதற்கான விடை என்னன்னா கோல்கை உறுப்புகள். இந்த கோல்கை காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோல்கை பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃப்ரூட்ஸ்க்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டேஸ்ட் கொடுக்கும். வெவ்வேறு ஃப்ரூட்டுக்கு வெவ்வேறு டேஸ்ட் வருது இல்லையா, அதுக்கு காரணம் இந்த கோல்கை உறுப்புகள் தான். தமிழ் மீடியம் புக்ல இருக்காது, இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சரியான விடையை காண்க. லைசோசோம் நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய மிகச்சிறிய அமைப்பு. ஆமா, லைசோசோம்ங்கிறது ஒரு நுண்ணுறுப்பு. இத வந்து என்ன சொல்றாங்க, நுண்ணோக்கியால மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சரிதான். செல்லின் முதன்மையான செரிமான பகுதி, டைஜஸ்டிவ் பார்ட் ஆஃப் அ செல் எது அப்படின்னா லைசோசோம் தான். லைசோசோம் செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலை பை என்று அழைக்கிறோம். சோ வெளியிருந்து வரக்கூடியதையும் சிதைச்சிரும். இது தானாகவே சிதைவடைகிறதுனால இதற்கு செல்லோட தற்கொலை பை, சூசைடல் பேக் ஆஃப் செல் என்ன அப்படின்னு கேட்டா லைசோசோம். சோ இதற்கான விடை என்ன, அனைத்துமே சரி. அடுத்தது பாருங்க, சரியான விடையை காண்க. சென்ட்ரியோல்கள். சென்ட்ரியோல்களை பொறுத்து நம்ம ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சோ அந்த சென்ட்ரியோல் பத்தி தான் கேட்டிருக்காங்க. உட்கருவுக்கு அருகில் காணப்படுகிறது சென்ட்ரியோல்கள். சரிதான். குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனவை. இது கரெக்ட் தான். குழாய் போன்ற அமைப்பால் ஆனது. விலங்கு செல்களில் மட்டுமே சென்ட்ரியோல்கள் காணப்படுகிறது. எப்படி நம்ம வந்து பசுங்கனியம் தாவர செல்ல மட்டுமே காணப்படுதுன்னு பார்த்தோம், அந்த மாதிரி விலங்கு செல்ல மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு நுண்ணுறுப்புன்னு பார்த்தா சென்ட்ரியோல். இது வந்து தாவர செல்களில் காணப்படவில்லைன்னு அடுத்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரிதான். செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுது. ஸ்பிண்டில் ஃபைபர் உருவாகும், குரோமோசோம் உருவாகும். சோ செல் டிவிஷனுக்கு பயன்படுத்துறது எது அப்படின்னா சென்ட்ரியோல் தான். சோ அனைத்தும் சரி. அடுத்தது 2 கூற்று கொடுத்திருக்காங்க. சரியான கூற்று என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கூற்று 1, சைட்டோபிளாசத்திற்குள் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற ஜவ்வு எண்டோபிளாச வலைப்பின்னல் ஆகும். சோ இது சரிதான். சைட்டோபிளாசத்திற்குள் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற ஜவ்வு எண்டோபிளாச வலைப்பின்னல்னு சொல்றோம். சரிதான். கொழுப்புகள், ஸ்டிராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்தலிலும் பங்கு கொள்வது இதன் பிரதான பணியாகும். இதுவும் சரிதான். கொழுப்புகள், ஸ்டீராய்டுகள் இதை தயாரிக்கிறதுலயும் கடத்தல்லையும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் பண்றதும் இதுதான். எது அப்படின்னா சோ சைட்டோபிளாசத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எண்டோபிளாச வலைப்பின்னல் தான் இந்த ஒர்க்க பண்ணுது. இதற்கான விடை என்ன, கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை ஆராய்க. சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் மற்றும் மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் என 2 வகைகள் இருக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எண்டோபிளாச வலைப்பின்னல் 2 டைப்பா இருக்கு. ஒண்ணு வந்து சாஃப்டா இன்னொன்னு இருக்கும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஃப்டு, ஸ்மூத் ஒண்ணு ரஃப்பா இருக்கும். சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் என்பது ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுகிறது. சோ 2 எண்டோபிளாச வலைப்பின்னல்ல எது வந்து புரத சேர்க்கைக்கு உதவுகிறது அப்படின்னா சொரசொரப்பாக இருக்கக்கூடியது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் தான். சோ என்ன ரீசன், ஏன் அப்படி புரத சேர்க்கைக்கு உதவுதுன்னா அது வந்து ரைசோசோம்கள் இணைந்து காணப்படுகிறது. அதுதான் அதுக்கான காரணம். அப்ப மென்மையான எண்டோபிளாஸ்மா வலைப்பின்னல்ல ரைசோசோம் இல்லையானா இல்ல. ஓகே. சோ மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னலில் ரைபோசோம்கள் இல்லை, எனவே அது புரத சேர்க்கைக்கு உதவாது. இதே சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல்ல ரைபோசோம்கள் இருக்குது, அதனால அது புரத சேர்க்கைக்கு உதவுகிறது. சோ 1, 2 ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரியாகத்தான் பொருந்தியுள்ளது. அடுத்தது பாருங்க, சரியான விடையை காண்க. உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுகிறது. கரெக்ட். செல்லோட கட்டுப்பாட்டு மையம் எல்லாமே இந்த உட்கரு நியூக்ளியஸ் தான். 2வது, தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது. சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது. கரெக்ட். உட்கரு உறை உட்கருவை சூழ்ந்துள்ளது. உட்கருக்கு ஒரு உறை இருக்கு, அதுதான் உட்கருவை சுத்தி இருக்குது. சோ இதுவும் சரிதான்.
1 அல்லது 2 நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமாட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே இருக்கும். உட்கருவுக்குள்ள 1 இல்ல 2 நியூக்ளியோலஸ்ங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. அதே மாதிரி குரோமாட்டின் உடல் அப்படிங்கிறதும் இருக்கு. உட்கருக்குள்ள இதுதான் காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து சரியானதுதான். செல் பிரிதலின் போது குரோமோட்டின் உடலமானது குரோமோசோமாக ஆறுது. செல் டிவிஷன் அப்பதான் இந்த உட்கருவுக்குள்ள இருக்கக்கூடிய குரோமோட்டின் என்னவா மாறுது? குரோமோசோமாக மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான விடை பாத்தீங்கன்னா அனைத்தும் சரியாகத்தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, சரியான கூற்றை ஆராய்க. உட்கருவோட பணி. சோ இது கட்டுப்பாட்டு மையம், செல்லோட கட்டுப்பாட்டு மையம் சொல்றோம். இதோட ஒர்க் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூற்று 1 பாருங்க. உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதிவினைகளையும் கட்டுப்படுத்துகின்றன. கரெக்ட் தான். உட்கரு வந்து செல்லில் நடைபெறக்கூடிய அனைத்து உயிர் செயல்களையும் வேதிவினையும் கட்டுப்படுத்துது. கரெக்ட். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துகிறது. எஸ், இன்ஹெரிட்டன்ஸ் அதுக்கும் வந்து உட்கரு தான் காரணம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய குரோமோசோம் தான் வந்து நமக்கு காரணமா இருக்குது. சோ இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் உட்கரு பற்றி. சோ கூற்று 1 மற்றும் 2 சரியாகத்தான் பொருந்தியுள்ளது. அடுத்து சரியான விடையை காண்க. சிவப்பு ரத்த செல்களில் உட்கரு இல்லை. ஆமா, சிவப்பு ரத்த செல்ல உட்கரு இருக்காது. கரெக்ட் தான். உட்கருவின்றி இந்த செல்கள் விரைவில் இறக்கின்றன. சோ உட்கரு இல்லாதனால விரைவில் இறந்துரும். நமக்கு மறுபடியும் ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கும் ஆர்பிசி உடல்ல. சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. சோ எவ்வளோ ரெட் பெல் செல்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்ட்ல இறக்குது? 2 மில்லியன். அதிர்ஷ்டவசமாக பை லக் பாத்தீங்கன்னா மனித உடம்பில் புதிய சிவப்பு ரத்த செல்கள் தினமும் தோன்றுகிறது. ஆர்பிசி வந்து மனித உடம்பில் புதுசா தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதற்கான விடை பாத்தீங்கன்னா அனைத்தும் சரி. சிவப்பு ரத்த செல்ல உட்கரு இல்ல. உட்கரு இல்லாம இந்த செல்கள் வந்து விரைவில் இறக்கின்றன. எவ்வளவு செல்னு பாத்தீங்கன்னா 2 மில்லியன் செல்கள் வந்து ஒவ்வொரு செகண்டும் ஏற்படுது, இறக்குது. அதிர்ஷ்டவசமா மனித உடம்புல புதிய சிவப்பு ஆர்பிசி ஃபார்ம் பண்ணுது. தினமும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது அனைத்துமே சரியாகத்தான் இருக்குது. அடுத்தது பாருங்க, செல்லில் உள்ள நுண்ணுறுப்புகள் மற்றும் அமைப்புகள் என்பன எண்டோபிளாச வலைப்பின்னல், நுண்குமிழிகள், ரைபோசோம், கோல்கை உறுப்புகள், சென்ட்ரியோல்கள், லைசோசோம்கள், பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட், பிளாஸ்மா சவ்வு மற்றும் வேற என்னென்ன நுண்ணுறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செல் சுவர் ஒரு நுண்ணுறுப்பு தான். அடுத்தது ஆற்றல் மையம். சோ மைட்டோகாண்ட்ரியாவை தான் ஆற்றல் மையம்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்தி தான் நுண்ணுறுப்பாக நம்ம எடுத்துக்க முடியும். செல் சுவர், ஆற்றல் மையம், இதுதான் வந்து நுண்ணுறுப்புகள். என்னென்ன நுண்ணுறுப்புகள்னு கேட்டா இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அடுத்தது, பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் செல்கள் அதிக அளவு டேஸ் கொண்டிருக்கின்றன. அதாவது சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய செல்கள்ல அதிகமா என்ன இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்லுவோம். சோ பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய செல்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் செல்களில் அதிக அளவு எந்த நுண்ணுறுப்பு காணப்படுகிறதுனா மைட்டோகாண்ட்ரியா காணப்படுகிறது. சோ அடுத்து வந்து நம்ம புக் பேக் கொஸ்டினுக்கு போறோம். உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது எது அப்படின்னா செல். சோ இது நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே பார்த்தோம். அடுத்தது, நான் ஒரு விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு. நான் யார்? சோ விலங்கு செல்லோட வெளிப்புற அடுக்கு அப்படின்னா அந்த செல் சவ்வுதான். நம்ம அவசரப்பட்டு செல் சுவர்னு எழுதக்கூடாது. ஏன்னா விலங்கு செல்லுல செல் சுவர் இல்ல. அப்ப வெளிப்புற அடுக்குனா ஆட்டோமேட்டிக்கா செல் மெம்பரேன், பிளாஸ்மா மெம்பரேன், செல் சவ்வு, இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அது விலங்கு செல்லுக்கு. ஓகே. அடுத்தது, செல்லின் மூளையாக செயல்படக்கூடிய செல்லின் பாகம் எது? செல்லோட கட்டுப்பாட்டு மையம்னு சொல்லக்கூடிய செல்லின் மூளையாக செயல்படக்கூடிய நுண்ணுறுப்பு எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது என்னதான் ஆன்சர்? இதுக்கு உட்கரு தான் வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது, டேஸ் என்பது செல் பகிர்ப்பிற்கு உதவுகிறது. செல் டிவிஷனுக்கு உதவுறது எது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சென்ட்ரியோல்கள். இந்த சென்ட்ரியோல்கள் விலங்கு செல்களில் மட்டும்தான் காணப்படுகிறது, தாவர செல்கள்ல இல்ல அப்படிங்கிறது நம்ம டிஃபரன்ஷியேட்ல வந்து பார்த்தோம். அடுத்தது பாருங்க, செல்லின் பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் என்ன? செல்லோட பல்வேறு உறுப்புகளுக்கு பொருத்தமான அறிவியல் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அத செல் நுண்ணுறுப்புகள் அப்படின்னு தான் சொல்றோம். ஓகே, பல்வேறு நுண்ணுறுப்புகள் இருக்கு. சோ அதனால செல் ஆர்கனல். செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற பொருள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. செல்களில் உள்ள ஜெல்லி போன்ற பொருளை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். சோ இதற்கான விடை என்னன்னா சைட்டோபிளாசம், ஆப்ஷன் ஏ. அடுத்தது, நான் தாவரத்தில் சூரிய ஆற்றலை உணவாக மாற்றுவேன். நான் யாரு?
ஸோ நான் தாவரத்துல இருப்பேன். சூரிய ஆற்றலை வந்து உணவாக மாற்றுவேன். நான் யார் அப்படின்னு சொல்லி கேக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து பசுங்கணிகம். பசுங்கணிகம் தான் அந்த செல் நுண்ணுறுப்பு. முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்லில் டேஸ் இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ முதிர்ந்த இரத்த சிவப்பு செல்ல என்ன இருக்காதுன்னா உட்கரு இருக்காது. எம்பிரியோனிக்கா இருக்கும்போது உட்கரு இருக்கும். முதிர்ந்த மெச்சியோர்ட் ஆர்பிசில வந்து உட்கரு இருக்காது. ஒரு செல் உயிரினங்களை டேஸ் மூலமே காண முடியும். ஒரு செல் உயிரினங்களை நம்ம மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி தான் காண முடியும். ஸோ நுண்ணோக்கி இம்பார்ட்டன்ட். அடுத்து சைட்டோபிளாசமும் உட்கருவும் சேர்ந்து நம்ம நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். புரோட்டோபிளாசம் ஈக்குவல் டு சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு. இவங்க சைட்டோபிளாசம் பிளஸ் உட்கரு அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? புரோட்டோபிளாசம்னு சொல்றோம். ஸோ 61க்கு விடை என்ன? ஆப்ஷன் ஏ புரோட்டோபிளாசம். அடுத்தது சரியான விடையை காண்க. விலங்கு செல்களில் செல் சவ்வு உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான். செல் சவ்வு இருக்கு. செல் சுவர் உள்ளதுன்னு சொல்லியிருந்தாதான் தப்பு. சால்மோனெல்லா என்பது ஒரு செல்லால் ஆன பாக்டீரியா. ஆமா சால்மோனெல்லா டைப் ல பார்த்தோம். சால்மோனெல்லா பாக்டீரியா ஒரு செல்லால் ஆனதுதான். செல் சவ்வு அனைத்தையும் ஊடுருவ அனுமதிக்காது அப்படின்னா அது கரெக்ட் தான். செல் சவ்வு அனைத்துமே ஊடுருவ அனுமதிக்காது. ஒரு பர்டிகுலர் திங்ஸ் தான் வந்து அனுமதிக்கும். அதனாலதான் அது வந்து செல் சுவர் வந்து அந்த செல்லோட காவலன், பாதுகாவலன்னு சொல்றோம். தாவர செல்களில் மட்டுமே பசுங்கணிகங்கள் உள்ளனன்னா கரெக்ட். பிளான்ட் செல்ஸ்ல மட்டும்தான் பசுங்கணிகம் வந்து இருக்கு. மனித வயிறுங்கிறது ஒரு உறுப்பாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா மனித வயிறுங்கிறது ஒரு உறுப்பு தான். ரைபோசோம் ஒரு சவ்வுடன் கொண்ட சிறிய நுண்ணுறுப்பு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா ரைபோசோமுக்கு வந்து ஒரே ஒரு சவ்வு தான் இருக்கு. ஒரு சவ்வு கொண்ட சிறிய நுண்ணுறுப்பு தான் ரைபோசோம் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மேற்கண்ட அனைத்துமே சரி. ஸோ இதற்கான விடை என்னன்னா அனைத்தும் சரி. அடுத்தது பொறுத்துக. இது எல்லாமே சரி சேமா தான் வந்து பொருத்திருக்காங்க. கடத்தும் கால்வாய்னா எதுனா எண்டோபிளாச வலைப்பின்னல் தான் கடத்தும் கால்வாய்னு சொல்றோம். தற்கொலை பை அப்படிங்கிற சூசைடல் பேக் எதுனா லைசோசோம். கட்டுப்பாட்டு அறை, கட்டுப்பாட்டு மையம் இதெல்லாமே உட்கரு செல்ல உட்கரு நியூக்ளியஸ் தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஆற்றல் மையம் பவர் ஹவுஸ் ஆஃப் அ செல் இதெல்லாமே சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு அந்த செல்ல அதிகமா மைட்டோகாண்ட்ரியா தான் இருக்கணும். ஸோ ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. உணவு தயாரிப்பாளர் எதுனா பசுங்கணிகம் குளோரோபிளாஸ்ட். இதுதான் குளோரோஃபில் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். உணவு தயாரிப்பாளர் பசுங்கணிகம் தான். சரி. அடுத்து வந்து ஒப்புமை கேட்டிருக்காங்க. பாக்டீரியா ஒரு நுண்ணுயிரினா மாமரம் என்னது? அது வந்து ஒரு தாவர செல் இல்லையா? பாக்டீரியா ஒரு நுண்ணுயிரினா மாமரம் வந்து தாவர செல் இருக்கும் அதுல. அடிப்போஸ்ங்கிறது திசு அப்படின்னா கண்கிறது ஒரு உறுப்பு. செல் சுவர் தாவரத்துல இருந்தா சென்ட்ரியோல்கள் எங்க இருக்கும்? விலங்கு செல்ல வந்து இருக்கும். பசுங்கணிகம் ஒளிச்சேர்க்கைக்கு உதவுச்சுன்னா மைட்டோகாண்ட்ரியா எதுக்கு உதவுது? செல்லோட ஆற்றலை ஏடிபியை உருவாக்குது. ஸோ இந்த மாதிரி அனைத்தும் சரி. எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் 64வது கேள்விக்கு விடை. அடுத்து 65 சரியான கூற்றை ஆராய்க. கூற்று ஏ பாருங்க. ஒண்ணு பாருங்க. திசு என்பது மாறுபட்ட செல்களை கொண்ட ஒரு குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு தசை திசு தசை செல்களால் ஆனது. இது கரெக்ட் தான். தசை திசு தசை செல்களால் ஆனது. திசு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான செல் தொகுப்பு தான் ஒரு திசுல காணப்படும். அப்போ ஏ வந்து தப்பு, ஆர் வந்து சரி. சோ ஆப்ஷன் டி தான் சரியானதா இருக்கு. அடுத்து சரியான கூற்று பாருங்க. கூற்று ஏ பெரும்பான்மை செல்களை நேரடியாக வெறும் கண் கொண்டு பார்க்க முடியாது. ஆமா கரெக்ட் தான். ஏனெனில் செல்கள் மிக நுண்ணியதாக உள்ளது. இந்த 2 கூற்றுமே நமக்கு சரியாதான் இருக்கு. அப்ப ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. அடுத்தது பொறுத்துக பாருங்க. கோல்கை உறுப்புகள். கோல்கை உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இடைவெளி தேவை. நொதிகளை சுரக்கிறது. கோல்கை உறுப்புகள் நொதிகளை சுரக்குது. உணவு செரிமானம் அடைய செய்கிறது. உணவிலிருந்து புரதத்தை பிரிக்கிறது. இது எல்லாமே இதோட பணி. ஓகே. சோ அயராத பணி செய்யுது அப்படிங்கிறாங்க. லைசோசோம் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை பை. நான் எவ்வவற்றை தொடுகிறேனோ அவை அழியும். சோ வெளிய நம்ம செல்லுக்குள்ள வர தேவையில்லாத ஜெம்ஸ் எல்லாமே வந்து அழிக்கிறது வந்து லைசோசோம் தான். சோ அதனால சூசைடல் பேக் அப்படின்னு சொல்றாங்க. எண்டோபிளாச வலைப்பின்னல் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன. அமைதியாக இருக்கவும் இது வந்து கொஞ்சம் மீனிங்லெஸ் இருக்கு. இத நம்ம எடுத்து விட்டுறலாம். அத விட்டுருங்க. உட்கரு நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள் அப்படின்னா என்னது? என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு கண்ட்ரோலிங் பேனல் அந்த ஒரு மீனிங்கா வந்து சொல்றாங்க. நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சால்மோனெல்லா பாக்டீரியா. சால்மோனெல்லா பாக்டீரியா வந்து உணவு நச்சாகும் முக்கிய காரணி வந்து சால்மோனெல்லா. உணவு வந்து பாய்சனஸா இருக்கான இம்பார்ட்டன்ட்டான ஒரு காரணின்னு பார்த்தீங்கன்னா சால்மோனெல்லா பாக்டீரியா. சோ இதற்கான விடை என்ன அப்படின்னு
அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டலா நம்ம 67 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கன்டினியூவா பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோவ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எந்த அளவு ஃபாஸ்ட்டா நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ டெய்லி ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.